வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, நாடு முழுவதும் தேர்தல் ஜுரம் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே லாலுடைய கட்சியோடு சேர்ந்திருந்த கூட்டணியை முடித்துக் கொண்டு பாஜக சேர்வதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது. 8 தொகுதிகள் கிடைக்கும் என்று பேசியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலும் அதே அளவுக்கு பரவல் பெற்றுக் கொண்டிருக்கிறது. தேமுதிக எந்த பக்கம் சாய இருக்கிறது என்பது மிக விரைவில் தெரிய இருக்கிறது. நாடு முழுக்க தேர்தல் பரபரப்பு பற்றிக் கொண்டிருக்கிற நிலையில் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி நிலத்தையும் முழுமையாக வழங்குவதற்காக உங்களுடைய தந்தி டிவி 40க்கு 40 என்ற பிரம்மாண்டமான கல நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 16 பாராளுமன்ற தொகுதியை பற்றி பார்த்திருக்கிறோம். 8 பிரித்து 16 பாராளுமன்ற தொகுதியில் பார்த்திருக்கிறோம். கடைசியாக ஒரு 8 பாராளுமன்ற தொகுதியை பார்த்தோம். திருநெல்வேலி, திருச்சி, திருப்பூர், தென்காசி, மதுரை, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், கரூர் என்ற 8 பாராளுமன்ற தொகுதியை பார்த்தோம். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாடு முழுவதும் இன்று அரசியல் தொடர்பாக, தேர்தல் தொடர்பாக நடந்த விஷயங்களை தேர்தல் மேடை பகுதியில் பார்க்கலாம். டெல்லியில் பேசிய லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான், பாஜகவுடனான கூட்டணி இன்னும் 4 நாட்களில் உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். மதச்சார்பின்மை பற்றி தங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் அப்போது கூறினார். பணம் பெற்றுக்கொண்டு தவறான வகையில் கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் கருத்து கணிப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவரான அஜய் மக்கான் இந்த கருத்தை கூறியுள்ளார். 3வது அணி என்பது ஒன்றுக்கும் ஆகாத கட்சிகளின் கூட்டணி என பாஜக தலைவர்களுள் ஒருவரான வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். அந்த அணியில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் பிரதமராக வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதாகவும் அதனை அவர்களின் தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடவே தொண்டர்கள் விரும்புவதாக அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் பேசிய அவர், சொத்து குவிப்பு வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கத்திலேயே நாடாளுமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னரே முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சார சுற்றுப்பயணத்தை அறிவித்துள்ளதாக கூறியுள்ளார். தமிழக மக்கள் அரசியல் மாற்றத்தை விரும்புவதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதிமுகவையும் திமுகவையும் கடுமையாக சாடிய அவர், அதிமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த 8 பேரும் போட்டியில் இருந்து விலகாவிட்டால் அவர்கள் பாமகவால் தோற்கடிக்கப்படுவது உறுதி என்றும் ராமதாஸ் கூறினார். இன்று நாடு முழுவதும் நடந்த, தமிழகத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகள், தேர்தல் நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். இப்போது நாம் கடந்த வாரத்தில் ஏற்கனவே முன்னால் சொன்னது போல கடந்த 8 நாட்களில் நாம் ஒரு 8 பாராளுமன்ற தொகுதிகளின் நிலவரம் என்ன என்று பார்த்தோம். குறிப்பாக திருநெல்வேலி, திருச்சி, திருப்பூர், தென்காசி, மதுரை, தூத்துக்குடி, காஞ்சிபுரம் மற்றும் கரூர் ஆகிய 8 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய அந்த தொகுதியுடைய மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருந்தது என்பதை பார்த்தோம். இப்போது அந்த 8 தொகுதிகளிலும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான 40 தொகுதியில் 5 1 பங்கா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக 8 தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்கிறது. அந்த தொகுதியில் இந்த முறை 2014 ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்பதற்காக திரு பெர்னாட் சாமி அவர்கள், பேராசிரியர் பெர்னாட் சாமி நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல பத்ரி சேஷாத்ரி, அரசியல் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி நம்முடைய இருந்திருக்கிறார். இவர் மட்டுமல்லாமல் இந்த கிறிஸ் இன்ஃபோ மீடியா, நம்முடைய கருத்து கணிப்பை நடத்திய கிறிஸ் இன்ஃபோ மீடியா சேர்ந்த அருண் கிருஷ்ணமூர்த்தி இருந்திருக்கார். உங்கள் 3 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வர நண்பர்களே, நான் முதல்ல அருண் கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு வந்திருக்கு. ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி இந்த கருத்து கணிப்பு பண்ற நிறுவனங்கள்லாம் எப்படி பண்றாங்க, அவங்க ஒரு 3 to 5% வரைக்கும் அவங்க மாற்றி போறதுக்கான வாய்ப்புகள் பண்றாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்க? நம்ம எந்த விதத்திலயும் காம்ப்ரமைஸே பண்ணல, அதனால தான் யாரும் நம்மளுக்கு பணம் கொடுக்க வரல சார். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் இல்ல, ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம லார்ஜ் சாம்பிள் எடுத்து நம்ம ஒரு கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்டை கன்வின்சிங்கா கொடுத்துட்டு வரோம். இது நம்மளுக்கு வர ஃபீட்பேக் வச்சு பார்த்தாலே நம்மளுக்கே தெரியுது இது ஜென்யூனா இருக்கு அப்படின்னு. அண்ட் நம்ம எத்தனையோ முறை இந்த ப்ரோக்ராம் மூலமாவே நம்ம சொல்லியிருக்கோம், 20,000 பேர் சாம்பிள் எடுத்திருக்கோம். நம்ம ஸ்பெசிபிக் சாம்பிள் மட்டும் எடுக்காம ரேண்டம் சாம்பிளும் எடுத்து டெமோகிராபிக், எக்கனாமிக், எஜுகேஷன் ஸ்ட்ராட்டான்னு பல வகையில பிரிச்சு எல்லா தரப்பட்ட மக்களிடமும் கருத்து கேட்கப்பட்டு அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் நம்ம இது டிவி மூலமா கொடுத்துட்டு வரோம். இதை நம்ம ஒரு மூட் மேப்பிங் மாதிரி நீங்க ஏற்கனவே சொல்லிருந்தீங்க நம்ம முதல் நிகழ்ச்சியில் வந்தபோது. இதுல இந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகி சீட்டா கன்வெர்ட் வாய்ப்புகள் எவ்வளவு, நம்ம இது மூலமா அந்த சீட் இவ்வளவு ப்ரொஜெக்ஷன் வரும் அப்படிங்கறத எவ்வளவு துல்லியமா சொல்ல முடியும்? நம்ம எரர் ஃபேக்டர் வச்சுதான் சொல்றோம். அதையும் நம்ம ப்ரோக்ராம் மூலமா சொல்லிட்டு தான் வரோம். நம்ம கான்பிடென்டா இந்த சீட்ல இவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்றது பதிலா இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காரணத்தினால இருக்கு,
இவங்க ஏன் தோற்கவாங்க நம்ம நினைக்கிறோம்னா அது இதுக்கான காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். அந்த எரர் மார்ஜின் கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து சில இடத்துல கான்பிடென்ட்டா இவங்க வந்து கண்டிப்பா இங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுபடி நம்ம தைரியமா நிக்கலாம். உங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருக்கிறேன். கிறிஸ்டியன் மீடியா நம்ம எடுத்த கருத்து கணிப்பு மிக துல்லியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காரணம், நாம் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே செய்யாத வகையில் ஒரு பிரம்மாண்டமான எண்ணிக்கையில் நாம் வந்து கருத்து கணிப்பு நடத்திருக்கிறோம். அந்த எண்ணிக்கை வந்து சாம்பிள் சைஸ் வந்து மிக நிச்சயமாக துல்லியமான கணக்கே கொடுக்கும். அதுபோல யாருக்கு ஓட்டு போடுவது என்ற நேரடியான கேள்வியோடு நின்று விடாமல் அதனுடைய அந்த ஓட்டு அந்த மனநிலையில் ஒரு உறுதியாக தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு துணை கேள்வி நம்ம எழுப்பியிருந்தோம். அப்படி இன்று நாம் பார்க்கக்கூடிய 8 நாடாளுமன்ற தொகுதி ஒட்டுமொத்தமாக திருச்சியிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து கரூர் வரைக்கும் அந்த 8 நாடாளுமன்ற தொகுதியில் ஒட்டுமொத்தமாக அந்த மக்களிடம் நாம் எழுப்பிய கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு 24 கேள்விகள் எழுப்பியிருந்தோம். அது ஒரு 10 கேள்விகள் இதுவரை பார்த்திருந்தோம். இன்று ஒரு 13 கேள்விகளை பார்க்க இருக்கிறோம். அந்த 13 கேள்விகளில் நம்ம முதல்ல அந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறது ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் பார்க்கக்கூடிய கேள்வி, இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நம்ம கேட்ட முக்கியமான கேள்வி, மத்திய அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் என்று கேட்டபோது இந்த 8 நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர்களும் ஆம் என்று 28%, இல்லை என்று 72% தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று 72% மக்கள் இந்த 8 நாடாளுமன்ற தொகுதியில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக, மத்திய அரசால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதாக நினைக்கிறீர்களா என்று நாம் கேட்டபோது ஆம், எங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த மத்திய அரசால் உயர்ந்திருக்கிறது என்று 19% மக்களும், இல்லை எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை என்று 81% மக்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த 8 நாடாளுமன்ற தொகுதியில். அடுத்ததாக நாம் அவருடைய எழுப்பிய கேள்வி, மத்திய அரசின் ஆட்சி உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? ஒரே கேள்வி நாம் மாற்றி கேட்டோம். அதனால அந்த 3 மேப்பிங் என்று சொல்லுவோம். அவருடைய மனநிலை உறுதியாக இருக்கிறதா? காங்கிரசுக்கு ஆதரவாக, பிஜேபிக்கு ஆதரவாக, மற்ற கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைமையில அவருடைய எண்ண ஓட்டம் ஒரே உறுதியாக தான் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக மாற்றி நாம் கேட்ட கேள்விகள். மத்திய அரசின் ஆட்சி உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா என்ற கேள்விக்கு 52% மக்கள் இல்லை, திருப்தி அளிக்கவில்லை என்றும், 10% மக்கள் ஆம், எங்களுக்கு மிகவும் திருப்தி அளிக்கிறது என்றும், 38% மக்கள் பரவாயில்லை, நாங்கள் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, 38% மக்கள் பரவாயில்லை என்றும், இல்லை திருப்தி அளிக்கவில்லை என்று 52% மக்கள் கருத்து தெரிவித்தார்கள். அடுத்ததாக நாம் கேட்ட கேள்வி, மத்திய அரசின் ஆட்சியில் தமிழகம் பலன் பெற்றிருப்பதாக நினைக்கிறார், தமிழகத்துக்கு இந்த மத்திய அரசால் நல்லது நடந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறார் என்று கேட்டபோது 22% மக்கள் ஆம், பலன் கிடைத்திருக்கிறது தமிழக அரசுக்கு என்றும், 78% மக்கள் தமிழகத்துக்கு இதனால் எந்த பலனும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் அவர்களுக்கு மிக முக்கியமான கேள்வி, தற்போதைய மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று கேட்டபோது 26% மக்கள் ஆம், நாங்கள் மீண்டும் இதே மத்திய அரசு அமைய வாக்களிப்போம் என்றும், 74% மக்கள் நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை என்றும் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு பெர்னாட் சாமி அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நம்ம பார்த்தோம் ஒரு 5 கார்டு நம்ம பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மக்கள்கிட்ட ஆதரவும் எதிர்ப்பும் எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க முயற்சி பண்ணோம். ஒரு 5 விதமான கேள்விகள் மாற்றி நம்ம போட்டபோது ஒரு கிட்டத்தட்ட சராசரியா பார்த்தோம். இந்த 5 கார்டுல நம்ம பார்த்தோம் ஒரு 70% மக்கள் இல்ல திருப்தியில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் 30% மக்கள் இல்ல திருப்தியா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வை, இந்த 8 நாடாளுமன்ற தொகுதியில திருச்சியிலிருந்து, கரூர்ல இருந்து, தூத்துக்குடியில இருந்து இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம் மத்திய அரசுக்கு எதிராக 70% இருக்கிறது. இது ரொம்ப ஒரு கிளியர் மெஜாரிட்டியை தான் இது காமிக்குது. அதாவது திருப்தி இல்லை என்பதை அதிகமான மக்கள் சுட்டி காமிச்சு இருக்கிறாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 60%, 40% வந்தா கூட நம்ம அது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லலாம். ஆகவே திட்டவட்டமாக மக்கள் இதை பற்றி சொல்லும்பொழுது மத்திய அரசு மீது அவர்களுக்கு ஒன்னும் ஓட்டு போட மாட்டேன்றாங்க, அவங்களுடைய எடுத்த முடிவுகளை அவங்க செயல்படுத்த திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று சொல்கின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டுகளே மக்களுக்கு மத்திய ஆட்சியின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகின்றது. அதற்கான காரணங்கள் நமக்கு இதில் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை நான் நினைக்கின்றேன் என்ன காரணமாக இருக்கலாம் சொன்னா, இந்த ஸ்ரீலங்கா இஷ்யூவை மையமாக வைத்துக் கொண்டு அவர்கள் பார்க்கிறார்களா? அப்படி பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு வெளியுறவு கொள்கைகளை வரக்கூடிய ஒன்று. அதை மையமாக வைத்துக் கொண்டு மாநிலத்திலிருந்து வெளியுறவு கொள்கை வர வேண்டும், ஃப்ரம் பாட்டம் அப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தை முன்வைப்பதற்காக இவ்வளவு தூரம் திருப்திகரமாக அவருடைய ஆட்சி இல்லை என்று சொல்ல வருகிறார்களா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம என்னென்ன காரணம் அப்படிங்கறத நம்ம விசாரிச்சிருக்கிறோம். அதை நம்ம இந்த நிகழ்ச்சியுடைய 2ஆம் பகுதியில் நம்ம போடலாம்னு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 24 கேள்வி கேட்டிருக்கோம். அதுல நம்ம 10 கேள்வியோட விடைகள் தான் நம்ம வெளியே காட்டியிருக்கோம். இன்னும் 14 கேள்விகள் நம்ம வச்சிருக்கிறோம். அதுல நம்ம என்னென்ன பிரச்சனை, தமிழக அரசு பற்றி, மத்திய அரசு பற்றி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. சோ மத்திய அரசு மீதான அதிருப்தி அதிகமாக வெளிப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய பார்வையா இருக்குது. இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அடுத்ததாக எழுப்பியிருந்த கேள்வி நான் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நாம் அந்த நாடாளுமன்ற மக்களிடம் கேட்ட கேள்வி,
தற்போதைய சிக்கல்களில் இருந்து இந்த இந்தியாவை மீட்டெடுக்கும் திறன் யாருக்கு அதிகம் இருக்கிற நிலைகள் என்று கேட்டபோது நரேந்திர மோடிக்கு தான் அந்த திறன் அதிகம் இருக்கிறது என்று 54% மக்களும், ராகுல் காந்திக்கு அந்த திறமை இருக்கிறது என்று 24% மக்களும், 17% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அந்த திறன் இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு அந்த திறன் இருப்பதாக 5% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 54% நரேந்திர மோடி, ராகுல் காந்தி 24%, 17% ஜெயலலிதா. அடுத்ததாக நாம் எழுப்பிய இன்னொரு கேள்வி, இதை மாற்றி கேட்டிருந்தோம். உங்களுடைய பிரதமர் வேட்பாளராக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள், யார் பிரதமராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது 54% மக்கள் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்றும், 25% மக்கள் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றும், 21% மக்கள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நான் இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்றும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு பத்ரி சேஷாத்திட்ட கேட்க விரும்புகிறேன். நம்ம எந்த மாநிலத்துக்கும் இல்லாத ஒரு பெக்கிலியரான ஒரு டிஃபரன்ஸ் நம்ம மாநிலத்துக்கு உண்டு. மற்ற மாநிலத்தில் 2 பிரதமர் வேட்பாளர் தான் நீங்க கேட்டாலும், தமிழ்நாட்டில் நீங்க கேட்க போகும்போது 3 பிரதமர் வேட்பாளர் வச்சு தான் கேட்டாலும். அப்போ ஒரு நரேந்திர மோடி வேவ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு விசிபிளா தெரியக்கூடிய விஷயம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 20% வாக்குகள் அவங்களும் பிரைம் மினிஸ்டர் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்க. இந்த ராகுல் காந்திக்கும் ஜெயலலிதாவுக்குமான இந்த போட்டி நரேந்திர மோடி இந்த 50% இடத்தை ஒரு மோனோபோலியா தக்க வைக்கக்கூடிய விஷயம். இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையில ஜெயலலிதாவுக்கு இதை விட அதிகமான பெர்சன்டேஜ் ஆதரவு வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது வரலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பிரைட் அப்படிங்கறது மற்ற எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கான ஒரு வாய்ப்பு பொதுவாகவே இருக்கு. நரசிம்மராவ்ங்கிறவர் ஒரு பிரதமர் ஆவார் அப்படின்னே யாருமே எதிர்பார்க்காதப்ப ஒரு ஆனதுக்கு பிறகு நீங்க அப்புறம் ஆந்திராவில் பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜ் ஒன்று இருந்தது. தனியான ஒரு கான்ஸ்டிட்யூன்சில ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, திடீர்னு ஆந்திரால இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏதோ நரசிம்மராவ் இவர்கள் தான் தேர்ந்தெடுத்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இங்க கடந்த பல மாதங்களாகவே ஜெயலலிதா பிரதமராகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமில்ல, சுற்றி பலரும் முக்கியமாக கம்யூனிஸ்டுகளும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப மக்கள் மனசுல அது ஓரளவுக்கு பதிஞ்சிருக்கும் அப்படிதான் நான் நினைச்சேன். நான் இந்த ஸ்லைடு வர்றப்ப செகண்ட் யார் இருக்கா அப்படிங்கறத பார்த்தேன். எப்படி இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு அந்த முதல் இடம் இருக்கும், அட்லீஸ்ட் நம்மளுடைய ஜெனரல் போலிங்ல அப்படிதான் வரும் அப்படின்னு தோணுச்சு. ராகுல் காந்தி சர்ப்ரைஸ், இந்த 2வது இடத்துல அவர் இருக்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். பல தொகுதியில தனித்தனியா பார்க்கும்போது சில இடங்கள்ல பல இடங்கள்ல சொல்ல போனா ராகுல் காந்தியை ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதா. ஆனா ஓவரால் நம்ம 8 நாடாளுமன்ற தொகுதியில் அக்யூமுலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வித்தியாசம் கூட பெரிய அளவில் இல்ல. ஆனா நீங்க இன்னும் அதிகமா நீங்க எதிர்பார்க்கறீங்க. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நீங்க இதே போல் எடுக்கிறதாக இருந்தா அப்ப நிச்சயமா ஜெயலலிதா இன்னும் மேல வந்திருப்பாங்க, வருவாங்க, வரக்கூடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அருண்கிட்ட கேட்கிறேன், இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நம்ம 2 விதமா நம்ம பார்த்தோம், 2 பஞ்ச் பார்த்தோம். அதுல பார்த்தோம் முதல்ல ஒரே கேள்வி நம்ம மாறி மாறி கேட்டிருந்தோம். 2வது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் அப்படிங்கிற கேட்டிருந்தோம். இதுல அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்ததா தெளிவா? நம்ம இவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு யூகமா சொல்றாங்களா, அல்லாட்டி இவங்க வரணும் அப்படிங்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறாங்களா? எது அழுத்தமா இருந்தது? சார் சொன்ன மாதிரி இமோஷனல் ஃபேக்டர். தமிழகத்திலிருந்து ஒருத்தங்க பிரைம் மினிஸ்டரா வரப்போறாங்க, அந்த ஆசை இருக்கு. அந்த ஆசை இருந்தாலுமே கூட அது எந்த அளவுக்கு சாத்தியம், இவங்க 40 சீட்டுமே ஜெயிச்சா கூட 40 சீட்டை வச்சுட்டு இவங்க எப்படி பிரைம் மினிஸ்டரா வருவாங்க அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு எவ்வளவு இருக்குங்கிறத அவங்க பார்க்கும்போது அதுக்கு அடுத்துதான் அவங்க ரொம்ப வயபிளா பாக்குற ஆப்ஷன் நரேந்திர மோடியோ இல்ல பிஜேபி கேண்டிடேட்டோ பாக்குறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் மேல ஒரு சில கோவங்கள் இருக்கு, அதனாலதான் நரேந்திர மோடிக்கு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற ஃபேக்டரும் இருக்கு. சோ பிராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி அவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. அதனாலதான் நம்ம அடுத்த கேள்வியா மாத்தி கேட்ட போது வரணுங்கிற விருப்பம் நிறைய இருக்கு, ஆனா வர முடியுமா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம், தேசிய அளவிலான பிரச்சனை அப்படிங்கிறனால நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இருக்கிறோம். இடைவெளிக்கு பிறகு மிக முக்கியமான விஷயம் நம்ம கேட்க இருக்கிறோம். இந்த தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி, தமிழக முதலமைச்சர் பிரதமராக வர முடியுமா என்ற கேள்வி கேட்கிறோம். அதுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் பார்வை என்ன, ஒட்டுமொத்தமாக தமிழருடைய பார்வை என்னவா இருக்கிறது, அதே போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியுமா நேரடியாக கேட்ட கேள்வி, அதற்கு இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய முடிவு என்ன பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீடியாவுடன் இணைந்து நடத்திய தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 8 நாட்களாக பார்த்த 8 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய ஒட்டுமொத்த எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சி உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட தூத்துக்குடி உள்ளிட்ட 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது பார்த்தோம். இப்போது அந்த மக்களிடம் அடுத்ததாக கேட்ட கேள்வியும் அதற்கு அவர் அளித்த பதிலும் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம்.
8 நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா அல்லது மாநில கட்சிக்கு வாக்களிப்பா என்ற ஒரு பிரதானமான கேள்வி வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள், தேசிய கட்சிக்கா மாநில கட்சிக்கா என்று கேட்டபோது 56% மக்கள், அதிக பெரும்பான்மையாக 56% மக்கள் மாநில கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். 44% மக்கள் தேசிய கட்சிக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் அவர்கள் எழுப்பிய கேள்வி, தேசிய கட்சிக்கு உங்களுடைய வாக்கு என்பது உறுதியானால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள், தேசிய கட்சியில் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்போம் என்று 64% மக்களும், காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என்று 33% மக்களும், 2% மக்கள் இடதுசாரிகளுக்கு வாக்களிப்போம் என்றும் 1% மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய கட்சிக்கு உங்களுடைய வாக்கு என்பது உறுதியானால் 64% பாரதிய ஜனதாவுக்கும் 33% காங்கிரசுக்கும். அடுத்ததாக நாம் எழுப்பிய கேள்வி, மாநில கட்சி தான் உங்களுடைய தேர்வு என்பது உறுதியானால் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டபோது அதிமுகவுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று 55% மக்களும், திமுகவுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று 36% மக்களும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு எங்களுடைய வாக்கு என்று 6% மக்களும், 2% மக்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தையும், 1% மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் தெரிவித்திருக்கிறார்கள். 55% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 36% திராவிட முன்னேற்ற கழகம். நான் பதில் ஸ்டேஷன் கேட்க விரும்புறேன். இதுல நம்ம ஒரு பிரதானமான கேட்டோம், தேசிய கட்சிக்கா மாநில கட்சிக்கா அப்படிங்கிற வைக்கும்போது நம்ம சொன்னாங்க, வழக்கமா நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அப்படின்னா சட்டசபை தேர்தலில் வேற மாதிரி வாக்களிப்பாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வேற மாதிரி. ஆனா இங்கே பாத்தீங்கன்னா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட 56% மக்கள் நாங்க மாநில கட்சி தான் வாக்களிப்போம் சொல்லியிருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லாட்டாலும் கூட 44% மக்கள் நாங்க தேசிய கட்சி வாக்களிப்போம். தேசிய கட்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆப்வியஸா பிஜேபி இருக்குது. மாநில கட்சி அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 60% ஓட்டு அதிமுக உள்ளது. இது எப்படி பாக்குறீங்க நீங்க முதல்ல சொன்னதுதான் அந்த உண்மை உறுதிப்படுது, அதிமுக மேல நம்பிக்கை இன்னும் அதிகரிச்சுட்டே போதும். உண்மையில இதுலயும் எனக்கு எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கணுமோ அப்படின்னு 90% அதிமுக 10 எல்லாம் சேர்த்து 10% பாக்குறீங்களா? அப்படிதான். நீங்க அந்த அளவுக்கு 90-10 சொல்லல. பாரதிய ஜனதாவுக்கு இது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இத்தனை நேரம் வெடி வெடிச்சு கொண்டாடணும் உண்மையில. ஏன்னா அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு இருக்கா அப்படிங்கிறது கிரவுண்ட் லெவல்ல என்னால நம்ப முடியும். இல்ல அதான் நம்ம பாத்துட்டீங்கன்னா தேசிய கட்சியா மாநில கட்சியான்னு கேட்கிறோம். தேசிய கட்சிக்கு வாக்களிப்பேன்னு சொன்னவங்கள்ட்ட நம்ம பார்க்கும்போது அதை தான் நம்ம பிரிக்கிறோம். ஆனா தேசிய கட்சிக்கு வாக்களிக்கிறேன்னு சொன்னவங்களே கிட்டத்தட்ட 40% ஆமா இருக்காங்க. 44%. அப்ப நீங்க அதுல இருந்து எடுத்துட்டு அந்த 40%, அதுல 60% கிட்டத்தட்ட 60% பாரதிய ஜனதான்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அதுவே ஒரு 24% ஒட்டுமொத்தத்துல உங்களுக்கு பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகுது. அதிமுக பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க முன்னாடி அருண் கிருஷ்ணமூர்த்தி கேட்க விரும்புறேன். அவருடைய சந்தேகம் பாருங்க, இவ்வளவு வந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இவ்வளவு பெருசா நீங்க ஹைப் பண்ற அளவுக்கு வந்துச்சுன்னா பிஜேபி மிகப்பெரிய கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நம்ம இங்க ஹைப்னு எதுவுமே பண்ணல சார். மூட் அனாலிசிஸ் பண்ணப்போ எந்த பார்ட்டியை பிலீவ் பண்றாங்க, யாருக்கு அவங்க நம்பி ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் போது 40% நாங்க நேஷனல் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறோம்னா அந்த 40%ல நிஜமாவே இத்தனை 60% பீப்புள் நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். அதுதான் மத்த எல்லா கேள்வியிலும் கூட ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. யாரு பிரைம் மினிஸ்டர் சாய்ஸ், உங்களுக்கு கவர்மெண்ட் பிடிச்சிருக்கா பிடிக்கலையானா பிடிக்கல. சோ அதோட ரியலிஸ்டிக் வேல்யூ தான் நம்ம கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு என்ன ஓட்டம் வரைக்கும் ஓட்டாது இருக்குமா அப்படிங்கிறது சொல்லல. ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா நான் என் மனசுல நான் ஒரு பிக்சர் ஒன்னு உருவாக்கி இருக்கேன். அதுல ஒரு கிராஃப் வச்சிருக்கீங்க. இது மாதிரி நமக்கு இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நான் உடனடியாக அந்த கேள்வி வரப்ப நான் அதுக்கு வாக்களிக்கிறேன். அப்ப பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அதிகமாக மக்கள் காண்பிக்கிற மாதிரி இருக்கு. இது நிஜமாகவே வாக்குச்சாவடியில போய் அவங்க வாக்களிப்பார்களா, இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விதான். ஆனா இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா நிச்சயமா அட்வான்டேஜ் ஏடிஎம்கே. அதனால மற்றவர்கள் எல்லாருக்குமே பின்னடைவு தான். அது சீட்டா மாறுறப்ப அப்படின்னு தான் தோணுது எனக்கு. நிறைய யூத் ஓட்டர்ஸ் எல்லாருமே இருக்கும்போது நிறைய சில ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் எடுத்துட்டு அவங்க அதை பாயிண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும், அதுக்கு நாங்க இந்த தலைவர், அது எந்த தலைவரா இருந்தாலும் அவங்களுக்கு வாக்களிக்கிறோம் சொல்லிதான் நிறைய பேர் நம்ம கிட்ட பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த மாற்றத்தை தரக்கூடியவங்க யாரு, அதிமுகவா இல்லாட்டி பாரதிய ஜனதாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நம்ம அடுத்து இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களும் ஒரு பிரதானமான கேள்வி எழுப்பியிருந்தோம். இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்சி, சமீப காலம் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய கட்சி ஆம் ஆத்மி கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று நாம் கேட்டிருந்தோம். இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களில் ஆம் தெரியும் என்று 53% மக்கள், பெரும்பான்மை மக்கள் 53% மக்கள் ஆம் ஆத்மி கட்சி எங்களுக்கு தெரியும் என்றும் 47% மக்களும் தெரியாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தெரியும் என்று கூறியவர்களிடம் நீங்கள் உங்களுடைய வாக்கை அளிப்பீர்களா என்று கேட்டோம். அடுத்ததான் நாம் கேட்டது, ஆம் ஆத்மி கட்சி தெரியும் என்றவர்கள் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். அதற்கு ஆம் வாக்களிப்போம் என்று வெறும் 16% மக்களும், இல்லை நாங்கள் வாக்களிப்பதாக இல்லை என்று 84% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக நேரடியாக நாம் எழுப்பிய கேள்வி,
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று நான் கேட்டபோது 24% மக்கள் ஆம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அடுத்த பிரதமராக முடியும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 19% மக்கள் வாய்ப்பு இருக்கலாம், இல்லை எங்களால் உத்தரவாதமாக சொல்ல முடியல தெரிவித்திருக்கிறார்கள். 57% மக்கள் இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி நான் திரு பெர்னாட் சாமி அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47% மக்களுக்கு வந்து வரலாம் வராம இருக்கலாம், எனக்கு உத்தரவாதமா சொல்ல முடியலன்னு சொல்றாங்க. ஒரு 53% மக்கள் வந்து இல்லை, 57% மக்கள் இல்ல அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பிரதமராக வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து ஓட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உங்களுடைய கருத்து சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இது வந்து தேசிய அளவில் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அப்ப அவங்களுடைய அரசியல் பார்வை எந்த அளவில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதா கேட்கிறோம். அப்ப 57% மக்கள் வந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன முரண்பாடு ஒன்று இருக்கிறத நான் பாக்குறேன். என்ன முரண்பாடுன்னா, நம்மளது வந்து ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம். அதுல வந்து கட்சி தான் முதன்மைப்படுத்தப்படணுமே ஒழிய தனிப்பட்ட நபர்கள் முன்வைக்கப்படக்கூடாது என்பதுதான் பார்லிமெண்டரி ஜனநாயகத்தினுடைய ஒரு ரூல். அதுதான் தத்துவார்த்தம். அப்படி இருந்தாலும் சரி, இந்த தடவை வந்து எல்லா கட்சிகளுமே வந்து ஒரு ஆள் வந்து முன்னிறுத்துறாங்க, இவங்க தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர். இந்த தேர்தல் போயிட்டு இருக்கு. இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா போன ஸ்லைட்லயும் சரி, இந்த ஸ்லைட்லயும் சரி, போன செக்மெண்ட்லயும் சரி, இந்த செக்மெண்ட்லயும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. நீங்க ஓட்டளிப்பீங்கன்னா ஏடிஎம்கே ஓட்டளிப்போம் அப்படின்றாங்க. ஆனா ஜெயலலிதா பிரதமராக வர முடியுமா அப்படின்னா அதுக்கு வந்து குறைவான எண்ணிக்கை வந்து வருகின்றது. அதுக்கு தான் வித்தியாசத்தை சொன்னேன். ஏன்னா ஓட்டளிப்பீங்களா அப்படின்னா அது அவங்களுடைய ஓட்டு சார்ந்த விஷயமா இருக்கு. ஆனா பிரதமராக வர முடியுமாங்கிறது அவங்க கையில் இருக்கக்கூடிய விஷயம் இல்ல. முலாயம் சிங் என்ன சொல்ல போறாரு, இடதுசாரிகள் என்ன சொல்ல போது, பிஜேபி எவ்வளவு வாங்க போகுது, மக்களுக்கும் நல்லா தெரியும். அவங்களுடைய ஒரு அரசியல் பார்வையை பற்றி மட்டும் தான் நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியாது. அப்ப வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்துல வந்து தனிப்பட்ட நபர்களுடைய வெறுப்பு வந்து இதுக்கு வந்து உடன்படாது. ஆகவே வந்து எந்த கட்சி பெரும்பான்மை கட்சியாக வருகின்றதோ அல்லது எந்த கொலிஷன் வந்து பெரும்பான்மையான கொலிஷனா வருகின்றதோ அதனுடைய ஒரு தலைவராக தான் பிரதமராக வர முடியும் என்பது தெளிவாகின்ற இந்த நேரத்தில் தனிப்பட்ட நபர்களுக்காக ஓட்டளிப்பது என்பது ஓரளவுக்கு வந்து மிஸ்லீடிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அது சரி சொல்லுங்க. அதுல எனக்கு ஒரு கருத்து இருக்கு. இப்போ ஒருவேளை வந்து இப்ப நீங்க வந்து பாரதிய ஜனதாவுக்காக கிடைக்கக்கூடிய இந்த இடங்கள் அல்லது சதவிகிதம் வாக்கு அதெல்லாம் வந்து இந்த கருத்து கணிப்புல தெரிஞ்சது வந்து பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சிக்காக அப்படின்னு நான் நினைக்கல. அது நரேந்திர மோடி என்ற ஒரு தனிநபரை முன்னிறுத்துவதனாலதான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம ஒருவேளை வந்து பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோன்ட்டு. கட்சியை தாண்டி பெரிய ஆள் ஆயிட்டாரு. அதுல திரு பெர்னாட் சாமி சொல்ற அந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆனாலும் மக்கள் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் அதுல இப்படிதான் சொல்லியிருக்கு, அவங்க பார்வையில வந்து இந்த தலைவர் வரணும், ஆனா வர முடியுமா? அப்ப வந்து நரேந்திர மோடி வர முடியுமாங்கிறதுல அவங்களுக்கு ஒன்னும் பெரிய கேள்விகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஓவரால் அரித்மெட்டிக்ல வந்து அது ஒர்க் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய சந்தேகம் எல்லாமே ஜெயலலிதாவால ஒரு கூட்டணியோடைய தலைவராக ஆகி ஜெயிச்சு ஒரு பிரதமராக முடியுமாங்கிறதுதான் சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா விருப்பம் வந்து அது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து செகண்ட் சாய்ஸ் அல்லது தேர்ட் சாய்ஸ் மாறி மாறி வருது. விருப்பம் இருக்கிறது என்னவா அப்படிங்கிற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய இருக்கும். நான் ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன் நண்பர்களே. இடைவெளிக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கிறோம் தேர்தல் வியூகம் பகுதியில். அந்த முக்கியமான விஷயம் என்ன? தமிழக அரசியல் களத்தில் இன்னும் மூடு மந்திரமாக இருக்கும் கூட்டணி மர்மம் விரைவில் விலக உள்ளது. இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருந்தது, யார் பிரதமராக வர முடியும், மத்திய அரசு பற்றி உங்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது, உங்களுடைய பிரதானமான பிரச்சனை என்னவா இருக்கிறது, இந்த நாட்டுடைய பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு தரக்கூடிய தலைவர் யார் நினைக்கல என்று பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு இந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது திருநெல்வேலியில் ஆரம்பித்து கரூர் வரை ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தில் வர இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் 2-3 மாதம் நடக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் அவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள், அடுத்த எம்பி யாராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இதை தனித்தனியாக இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன நினைக்கிறார்கள் 8 நாடாளுமன்ற தொகுதி மக்கள், அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் பார்க்க இருக்கிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி. நெல்லை நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது பார்த்தோம். இந்த தொகுதியில ஏற்கனவே திரு ராமசுப்பு காங்கிரஸ் எம்பி திரு ராமசுப்பு இருக்கிறார். அதிமுகவிலிருந்து வேட்பாளராக திரு பிரபாகரன் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்தில் அதிமுக 46.7% வாக்குகளையும், திமுக 26% வாக்குகளையும், பாரதிய ஜனதா 7.5% வாக்கு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 6.4% வாக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்
5.2, காங்கிரசுக்கு 4.2, கம்யூனிஸ்டுக்கு 4. இது ஓட்டு சதவீதம். அந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் யாருக்கு வாக்களிப்போம் என்ற கேள்விக்கு 46.7% மக்கள் அதிமுகவுக்கு என்றும் திமுகவுக்கு என்று 26% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் இதுக்கு முன்னாடி ராமசுப்பு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார். அவர் ஜெயிச்ச வாக்குள்ள வித்தியாசம் 21,000 வாக்குகள் தான். நான் திரு பெர்னாட் சாமிகிட்ட கேட்க விரும்புறேன். இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல் 2011 நடந்த 2009 நடந்த தேர்தலில் 21,000 வாக்கு வித்தியாசம் தான் காங்கிரஸ் ஜெயிக்குது. இப்ப மீண்டும் காங்கிரஸ்ல அவங்களுக்கு கூட்டணி அமைஞ்சாலும் அமையாட்டாலும் திரு ராமசுப்பு ஒரு சிறந்த எம்பியாக பாராளுமன்றத்தில் செயல்பட்ட விதத்துல அவருக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக அந்த வேட்பாளர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க, பிரபாகரன் நிக்க போறார். இப்ப நமக்கு கண் முன்னாடி தெரியக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் காங்கிரஸ் இருக்கு. கடந்த முறையே 26,000 வாக்குகள் தான், 21,000 வாக்குகள் தான் வித்தியாசம். இந்த முறை அதிமுகவுக்கான ஓட்டம் அதிகமா இருக்கும்போது பிஜேபிக்கான வாக்குகள் அதிகமா போகும்போது இது எப்படி ஸ்பிளிட் பண்ணும்? ராமசுப்புக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், பிரபாகரனுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மக்களுடைய வாக்கு சதவீத அடிப்படையில்? இதை வச்சு பார்க்கும்போது கட்டாயமாக அதிமுக திமுக தான் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள். இதுவே ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். அப்போ தேசிய கட்சிகளான பாஜக அப்புறம் காங்கிரஸ் எல்லாமே பின்தள்ளப்படுகிறது தெளிவா தெரியுது. 1 டிஜிட்ல அவங்க இருக்காங்க. அப்படி காம்பினேஷன் அவங்க கம்பைன் பண்ணிக்கிட்டா கூட கொலிஷன் வந்துச்சுன்னா கூட அவங்களுடைய வாக்குகள் 10-11% தாண்டவில்லை. ஆகவே இந்த திருநெல்வேலி இதை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூவன்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அது அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள தான் வர வேண்டியதாக இருக்கின்றது. தனி நபர்களை பத்தி பெரும்பாலும் எடுத்து கான்ஸ்டிடியூவன்சில பார்ப்பாங்களா நம்மளுக்கு தெரியல. கட்சியை தான் கட்டாயமாக பார்ப்பார்கள். அதனால கட்சியை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது தான். எல்லா இதுமே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எல்லா எலெக்ஷனும் நம்மளுக்கு ப்ரீ எலெக்ஷன் இவங்க எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இதுலயும் நம்மளுக்கு தெரியும். திரு அருண், ஆஸ் அ கான்ஸ்டிடுவன்சி திருநெல்வேலின்னு பார்த்தாலே கூட நேஷனல் பார்ட்டியை விட ரீஜனல் பார்ட்டிக்கு தான் இந்த லாஸ்ட் 3-4 எலெக்ஷன்ஸ் ஓட் ஷேர் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அண்ட் எந்த ரீஜனல் பார்ட்டி சப்போர்ட்டோட எந்த நேஷனல் பார்ட்டி நிற்குது, காங்கிரஸ் லாஸ்ட் டைம் ஜெயிச்சது காரணமே கூட டிஎம்கே ஓட சப்போர்ட்னால தான். சோ ஏடிஎம்கே டிஎம்கே போத் பார்ட்டிஸ்க்கு அங்க ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு அண்ட் அவங்களுக்கான ஓட் இருக்கு. சோ அதனால காங்கிரஸ் ராமசுப்பு திரும்ப வரணும் அப்படின்னா அவர் கூட்டணி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அவர் இல்லாட்டி அதிமுக வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கார். நண்பர்களே, அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்களுடைய என்ன ஓட்டம் என்னவா இருக்கிறது, அவர்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவில் எந்த கட்சிக்கு ஆதரவாக பிரிகிறது என்பதை இப்போது நாம் பார்ப்போம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நம்ம கேட்டபோது அதிமுகவுக்கு ஆதரவாக 41% மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக 32% மக்களும், பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக 11.4, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 7, காங்கிரஸ் 5, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 2.4, பாமக 1.2, அதிமுக 41, திமுக 32% பார்த்திருக்கோம். இந்த தொகுதியில் ஏற்கனவே கடந்த முறை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக தற்போது இருந்து கொண்டிருப்பவர் குமார். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் மீது வெறும் 3 பேருக்கு மட்டும்தான் திரும்பவும் அதிமுக வாய்ப்பளித்திருக்கிறது. அவர்களில் ஒருவர் குமாராக இருக்கிறார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியுடைய தற்போதைய உறுப்பினர். மீண்டும் அவர் தான் இந்த தேர்தல் போட்டியிடுகிறார். நான் பத்ரி சேஷாத்ரி கேட்க விரும்புகிறேன். சிட்டிங் எம்பி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேருக்கு மட்டும் தான் ஏடிஎம்கே திரும்ப கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் குமார். அவர் அதிமுக தலைமையோட நல்ல அன்பை பெற்றவராக இருக்கார். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு, அதிமுக ஃபேவரா தான் இருக்கு. பட் இந்த கூட்டணிகள் மாறக்கூடிய வாய்ப்பு, இந்த பாமக தேமுதிக பிஜேபி இவங்க எல்லாம் ஒன்னு சேரும்போது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருந்தாலும் அங்க 2 இஷ்யூ வருது. ஒன்னு, அவங்க எல்லாம் ஒரு வலுவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட் வந்துருச்சுனாலே லீடருக்கு தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க ஒரு 3 நாளா கூட உத்தரவாதமா தெரியும். குறைஞ்சபட்சம் 3 நாளே முன்னாடி ஓடுற குதிரை கண்ணை மூடிட்டு ஜெயிச்சிடும். நீங்க அந்த பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் 41-32 இருக்கு இல்லையா, அது ஒரு 9%. அப்படியே ஹோல்ட் ஆச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்வீப்பிங் திமுக 32% ஒரு கடுமையான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7% மட்டும் 8% மட்டுமே வித்தியாசம் கொடுக்குற ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அவங்க அதுக்கு ஸ்ட்ராங் பேஸ் இன்னும் அவங்களுடைய வேற இழந்துடல அப்படிங்கிறது அது இழக்கவே மாட்டாங்க. ஒரு ரஃப்லி ஒரு 1/3 அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு அவங்களுடைய ஓட் பேங்க். அது ஒவ்வொரு சமயத்துல அந்த 30 இப்ப அதிமுக ரொம்ப வீழ்ச்சியில இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு 30 இருக்கும். அதுக்கு மேல அந்த 10 தான் அவங்களுடைய கெயின் இந்த கடந்த 3 வருஷத்துல. பிளஸ் நீங்க அந்த கம்யூனிஸ்டோட ஓட்டும் ஒருவேளை அதிமுக வருங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதெல்லாம் வச்சு பாக்குறப்பையும் கடைசி நிமிஷம் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் எப்பவுமே ஜெயிக்கிறவங்களுடைய பக்கத்திலேயே நம்ம காசு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க இன்ஃபேக்ட் இந்த பேட்டர்ன் ஏதாவது கான்ஸ்டிடுவன்சியில மாறி இருக்கா அப்படிங்கிறது தான் ஆச்சரியம்.
இந்த 41ங்கிறது 43 இருக்கலாம், 43ங்கிறது 47 இருக்கலாம். ஏன் அப்படி கேட்டா போன முறை வந்து திரு குமார் வந்து வெறும் 4000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார். போன தடவையோட சிச்சுவேஷனே வேற இல்லையா? வெறும் 4000 வாக்கு அடிக்கும்போது ஏற்கனவே ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். போன தடவை அதாவது 2009ல எதிர்பார்ப்புகள் வந்து கடைசி நேரத்துல ஒரு பெரிய மாற்றம் திமுக காங்கிரஸுக்கு ஏற்பட்டு அவங்க வந்து சர்ச் பண்ணாங்க. அப்போ வந்து அதிமுக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க வேண்டியதா இருந்து ஜெயிச்ச இடங்கள் எல்லாத்துலயுமே. இப்ப நம்ம பார்க்கறது வந்து அதோட சம்பந்தமே இல்லாத ஒரு எலெக்ஷன். இந்த தடவை வந்து போன தடவை வரைக்கும் கூட காங்கிரஸோட எப்படியாவது ஒரு கூட்டணி ஏற்படுத்திக்கணுங்கிறது தான் திமுக அப்ப நினைச்சுட்டு இருந்தது. இப்ப வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அனாதை மாதிரி கைவிடப்பட்ட ஒரு நிலையில தானே இருக்கு உங்களுக்கு. அப்ப அப்படி பாக்குறப்ப வந்து எந்த விதத்திலையும் வந்து அதிமுக வந்து எந்த ஒரு கூட்டணியால அடுத்து நொறுக்க முடியுங்கிறதுக்கு வந்து இங்க சொல்யூஷனே இல்லையா உங்க ஸ்கிரீன்? ஒரு மாற்றான ஒரு சொல்யூஷன் இல்ல அப்படிங்கிற மீதி இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட அது முடியாது. அது அவங்க ஒண்ணு சேர்ற மாதிரியான ஒரு கூட்டணியாவும் இல்ல. அப்படி மற்ற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா வேற ஒரு எண்ணமும் ஒண்ணு சேரும். பொதுவான வாக்களிக்கக்கூடிய ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நடுநிலை வாக்காளர் சொல்றோம். அடுத்ததாக நண்பர்களை நாம் பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி. திருப்பூர் நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே இடதுசாரி கட்சியை சேர்ந்த எம்பி இருக்கிறார் திரு சிவசாமி. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி திரு அதிமுக 38.4%, திமுக 19%, பாஜக 14%, மற்றவை 8.9%, தேமுதிக 8.2%, காங்கிரஸ் 6%, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடதுசாரி கட்சிகளுக்கு 4.9%, அதிமுக 38.4%, திராவிட முன்னேற்ற கழகம் 19.9% வச்சிருக்காங்க. திருப்பூர்ல இந்த முறை ஏற்கனவே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சத்யபாமா வேட்பாளர் வச்சிருக்காங்க. இவங்க ஏடிஎம்கே இடதுசாரிலிருந்து வந்த ஏடிஎம்கே சேர்ந்த சிவசாமி இருந்தார். அவருக்கு இந்த முறை சீட் கொடுக்கப்படல. நான் திரு பெர்னாட் சாமி கேட்க விரும்புறேன். கடந்த முறை வித்தியாசம் வந்து ஒரு நல்ல வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 86 வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த முறை அவங்களுக்கு சீட் வழங்கப்படல. சத்யபாமான்னு சொல்லிட்டு கூடிய ஒன்றிய சேர்மன் இருக்கக்கூடியவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு வச்சிருக்காங்க. இந்த முறை எங்க வித்தியாசம் இடதுசாரிகள் அதிகம். திருப்பூர்ங்கிற ஒரு தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்க இந்த ஒரு அதிமுக ஒரு பேஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இதை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப அதிமுக அதிகமான ஓட்டுகள் இங்க காமிச்சிருக்கிறது வந்து ஒருவேளை கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா பின்னாடி அப்படின்றதையும் உறுதி செய்யற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க குறிப்பிட்டது போல இது வந்து நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய இடம். இன்னொன்னு வந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அவங்களுக்கு சொந்த ஊர்ல ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு இல்ல. அப்படிப்பட்ட பார்க்கும்போது கொஞ்சம் தடவை பாருங்க, பாஜக கொஞ்சம் வாக்குகள் இங்க அதிகமாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். 14.6% இங்க இருக்கிறத பாக்குறோம். மற்ற இடத்துல நீங்க காமிச்சதுல வந்து அவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை. ஆகவே இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து வந்து ஒரு பேட்டர்ன் தான் நிலவி கொண்டே வருகின்றது. அதிமுக வந்து முன்னணியில் இருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். சிக்னிபிகண்டா சார் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து 14%, கொங்கு மண்டலத்துல வந்து பாஜக வந்து கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்கிறாங்க. என்ன காரணம் சார்? இதுல ரெண்டு விஷயம் டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு சார். திருப்பூர் கான்ஸ்டிடுவன்சி எடுத்தாலே ஒரு யூனிக் கான்ஸ்டிடுவன்சி. அங்க வந்து லேபர் அது மட்டும் இண்டஸ்ட்ரியலைஸ்ட். அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் அண்ட் growth எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அவங்க ரொம்ப கிளியரா பாக்குறாங்க. அதனாலதான் இத்தனை வேரியட் ஆப்ஷன்ஸ்க்கு ஓட் போட ரெடியா இருக்காங்க. மற்றவைங்க நம்ம ஒரு 8 கொடுத்திருக்கோம். அதுல நிறைய கொங்கு கட்சிகள் இருக்கு. அவங்க பிஜேபியோட அலைன்ஸ்லயும் இருக்காங்க 2 பேர். அதுல பிஜேபிக்கு இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு நேஷனல் பிக்சர் பாக்குறதுனாலதான். அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு இங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுக்கு காரணம் பவர் கட் இஷ்யூ. சோ இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் ஹாப்பி வித் ஏடிஎம்கே. சோ இதுதான் இதுக்கான டீகோடிங். 40% மேல 30% தொழிலாளர்கள் வந்து தொழிற்சாலைகள் வந்து அங்க மின்வெட்டினால பாதிக்கப்பட்டதால ஒரு சின்ன ஒரு பின்னடைவு இருக்குது. பிஜேபிக்கு அட்வான்டேஜா இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நண்பரை நாம் பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி திருப்பூருக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியுடைய மக்கள் என்ன ஓட்டம் என்ன 42% மக்கள் அதிமுக ஆதரவாகும், திமுக ஆதரவாக 23%, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக 13%, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஆதரவாக 8%, மற்றவை 5.8%, கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சி 4.2%, காங்கிரசுக்கு 4% இருக்கிறது. தென்காசியில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அங்க வந்து திரு லிங்கம் இடதுசாரி கட்சி திரு லிங்கம் அங்க எம்பி இருக்கார். இப்ப வந்து வசந்தி முருகேசன் அப்படிங்கிறவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அதிமுக சார்பா. திரு பெர்னாட் சாமி உங்கள்ட்ட தான் நான் திரும்ப வர்றேன். இங்க வந்து தென்காசி வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. அங்க வந்து இப்ப இடதுசாரிகள் வந்து அங்க ஏற்கனவே தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை மீண்டும் இடதுசாரிகள் அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முடியல. தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. நாங்க பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்க வந்து அவங்களுடைய கூட்டணி உறுதியாச்சுன்னா நாங்க வாசம் ஆகிறோம். சிட்டிங் எம்பி அப்படிங்கிற முறையில் திரும்ப அவங்களுக்கே கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? நீங்க இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கட்டாயமாக வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க குறிப்பிட்டது போல இந்த ப்ரீபோல்ல வந்து நம்மளுக்கு தெரியுதோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எங்க வந்து செல்வாக்கு இருக்கின்றதோ, எங்கெல்லாம் வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கின்றதோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த இடத்தை கொடு. ஏன்னா பின்னணியும் சரி வரலாறும் சரி அந்த வாக்காளர்கள் வந்து அவர்களுக்கு வாக்களித்திருப்பது இருக்கின்ற காரணத்தினால அவர்களுடைய வாக்கையும் சேர்த்து பார்த்தால் இன்னும் அதிகமாக
கிட்டத்தட்ட 50% தொடக்கூடிய அளவுக்கு இது வருகின்ற காரணத்தினால இது அவர்களோடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. திருநெல்வேலி தென்காசி நெய்பரிங் கான்ஸ்டிட்யூன்சிஸ் பிஜேபிக்கு திருநெல்வேலியில கம்மியா இருந்தது, தென்காசி ஜாஸ்தியா இருந்தது. அது சார் சொன்ன அந்த ஃபேக்டர் தான் இங்கேயும். இந்த பாஸ்ட் பிஜேபி இங்க கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அலைன்ஸ்ல ஒரு பேஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த பில்டுல அவங்களுக்கான ஒரு பாப்புலாரிட்டி இங்க இருக்கிறதுனால தான் வந்து தேர் ஈட்டிங் இன்டு ஆப்போசிஷன் vote share. So that's the point. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சொல்றீங்க. அடுத்த நண்பர்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தேர்தல் 40க்கு 40 நிகழ்ச்சி ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதியை பார்க்க இருக்கிறோம். தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் வியூகம். தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் வியூகம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தாமரையின் தடாலடி அறிவிப்பு. தாமரை கட்சி ஒரு மிக முக்கியமான தடாலடி அறிவிப்பை நாளை வெளியிட இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தமிழக அரசியல் களத்தில் இன்றும் மூடுமுத்திரமாக இருக்கக்கூடிய கூட்டணி மர்மம் விரைவில் விலக உள்ளது. நாளை அல்லது நாளை மறுதினம் டெல்லியில் தாமரை கட்சியும் கேப்டனுடைய கட்சியும் ஒரு கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கட்சியுடைய தலைவர் இந்த கூட்டணி பற்றிய மர்மத்தை விளக்காத தலைவர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து தன்னுடைய உறவினர் மூலமாக இந்த கூட்டணியை உறுதி செய்து பேச்சுவார்த்தையில் இறுதிக்கட்டத்தை எட்டி நாளை அல்லது நாளை மறுதினம் டெல்லி இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய தேர்தல் யூகம் மற்றும் தேர்தல் வியூகம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறது. நண்பர்களை நாம் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவெளி எடுக்க இருக்கிறோம். இடைவெளிக்கு பிறகு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி திமுகவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழகிரி இல்லை. அழகிரி இல்லாத மதுரை எந்த தொகுதியா யாருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு? மீண்டும் திமுக வெல்லுமா அல்லது அதிமுக அட்வான்டேஜா? இந்த 40-40 நிகழ்ச்சியில் கிறிஸ் இன்ஃபோ மீடியாவுடன் இணைந்து தமிழகத்தில் இந்தியாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்டமான கருத்து கணிப்புடைய முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கோம். 8 நாடாளுமன்ற தொகுதி இதுவரை நாம் தனித்தனியாக பார்த்தோம். அந்த ஒட்டுமொத்தமாக அந்த 8 நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது, அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் இந்த முறை எந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் புள்ளி விவரங்களோடு பார்த்து வருகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி மதுரை. அழகிரி இந்த தொகுதியுடைய தற்போது எம்பியா இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தென்மண்டல அமைப்பு செயலாளர் இருந்தவர் இப்போது திமுக விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இல்லாமல் இந்த தேர்தல் எதிர்கொள்ள இருக்கிற திமுக அங்கு மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது? அதிமுகவுக்கு 38%, திமுகவுக்கு 36%, வெறும் 2% வாக்குகள் தான் வித்தியாசம். மதுரையில் பாரதிய ஜனதாவுக்கு 7%, தேமுதிகவுக்கு 6%, காங்கிரஸ் 5%, கம்யூனிஸ்ட் 5%, மற்றவை 3%. அதிமுகவுக்கு 38%, திமுகவுக்கு 36%. ஒரு மிக வித்தியாசமான ஒரு நெக் டு நெக் இருக்கக்கூடிய போட்டியா நான் பார்க்கிறோம். நான் திரு பத்ரி சேஷாதிட்ட கேட்க விரும்புறேன். இடையில முன்னாடி சொன்ன மாதிரி அழகிரி இல்லாத திமுக, குறிப்பாக மதுரையில அழகிரி இல்லாம இருக்கக்கூடிய போது அது என்னவா மாறும், எப்படி ஓட்டா எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா திமுக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ் அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 36-32% வித்தியாசமா இருக்குது. இந்த கருத்து கணிப்பு அழகிரி விலக்கி வைக்கப்பட்ட பிறகு எடுத்த கருத்து கணிப்பா இல்ல அதற்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன் அருண் கிருஷ்ணமூர்த்தி. நம்ம முன்னாடி எடுத்தோம், அவர் விலகினது ஜனவரி எண்டுல. சோ நம்ம இமீடியட்டா ரீசாம்பிள் பண்ணி எடுத்தது தான் இது. அப்ப இது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு கோபத்துல அழகிரி எந்த விதத்திலையும் ஹெல்ப்பும் பண்ணாம திமுகவை தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் ஒருவேளை அவர் செய்யலாம். அப்படி அதுவும் மக்களுடைய மனசுல அதுவும் அவங்க யோசிச்சு பார்த்திருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய வேட்பாளராக திமுக ஆதரவாளர்கள் அழகிரி இருப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவர் இல்லாததுனால வேற யாரையாவது வேற நிறுத்தி ஆகணும். இதையும் மீறி அவங்க திமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றப்ப ஒருவேளை இந்த இடத்துல அதிமுக தள்ளி பின்னுக்கு தள்ளி திமுக ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதே ட்ரெண்ட் அப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னா சந்தேகமா இருக்குது. ஏன்னா இங்க நம்ம நிறைய சௌராஷ்டிர மக்கள் நம்ம நிறைய இருக்கக்கூடியதை பாக்குறோம். நம்ம காங்கிரஸ் எம்பி இருந்தாங்க, அவங்க சௌராஷ்டிர மக்கள் குஜராத்தோட பின்னணியை கொண்டவங்க அப்படினால பிஜேபி அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்குது. அந்த அளவுக்கு எண்ணிக்கை உங்களுக்கு வரல. இல்லாத இடத்துல வரக்கூடிய வித்தியாசம் தான் பார்க்கணும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி? அதாவது அழகிரி அவங்க கட்சியில இருந்து விலகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாவே டிஎம்கேக்கு இது ஒரு சேஃப் சீட்டா நம்ம கிட்டத்தட்ட க்ளோஸா வி குட் ஹவ் கால்ட். அவர் போனதுக்கு அப்புறமா அவரோட ஓட் பேஸ், அவரோட சப்போர்ட் பேஸ் தான் போயிருக்கே தவிர அவர் எம்பியா அவரை பார்த்தவங்க, அவரோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தவங்க, அவர் மேல இருந்த வருத்தத்துல they still want to vote for somebody else in DMK. அந்த மாதிரி டிஎம்கே பார்ட்டிக்கு இருக்கிற இமேஜ் குறையல. அவங்களுக்கு அழகிரி அவங்களுக்கு இருந்த அந்த சப்போர்ட் பேஸ் போனதுனால தான் டிஎம்கே இன்னைக்கு 36 இறங்கி இருக்கு. இது கூட ஒரு பிராக்டிகல் இல்ல அப்படின்னா அவர் இருந்தானே இன்னும் பெட்டரா வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அழகிரியே கேண்டிடேட்டா இருப்பாங்க, இன்னும் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். புரியல என்ன? அழகிரியே திரும்பவும் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருந்தா, அவரே திரும்ப கேண்டிடேட்டா இருக்கிற வாய்ப்பு இருந்திருந்தா அவரோட சப்போர்ட் பேஸ் அண்ட் டிஎம்கேக்கு சப்போர்ட் குறைஞ்சிருக்கும், ஏடிஎம்கே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப டிஎம்கே மேல நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா சரி இவர் இல்லையே வேற யாரையா கொண்டு வருவாங்க, இது நம்ம கட்சி அப்படிங்கிற ஒரு
இது இமோஷனல் ஃபேக்டர் வச்சுதான் இப்போ இது பண்றாங்க. ஒரு அழகிரியுடைய ஃபேக்டர் முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. அடுத்ததாக நண்பர்கள் நாம் பார்க்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி. தூத்துக்குடியில் ஏற்கனவே ஜெயதுரை எம்பியாக இருக்கிறார். இந்த முறை அதிமுக நட்டர்ஜி ஜெய்சிங் நட்டர்ஜி அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய வாக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக 41%, திமுகவுக்கு ஆதரவாக 28%, பாஜகவுக்கு 12.5, தேமுதிகவுக்கு 7, காங்கிரசுக்கு 6, மற்றவை 5.5. அதிமுகவுக்கு ஆதரவாக 41%, திமுகவுக்கு ஆதரவாக 28% மக்கள் பார்க்கிறோம். நம்ம தூத்துக்குடியில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த முறை திமுக சேர்ந்த எம்பி ஜெயதுரை ஜெயிச்சிருக்காரு. அவருடைய ஓட்டு வித்தியாசம் கிட்டத்தட்ட 76,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. ஒரு சபிஷியன்டான கம்ஃபர்டான ஒரு ஓட்டு வித்தியாசம் சொல்லலாம். இந்த முறை பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு போட்டிக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். அதிமுக ஜெய்சிங் தியாகராஜ் நட்டர்ஜி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்க்கும்போது அதிமுக அட்வான்டேஜ் அங்க கூடுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஜெனரல் ட்ரெண்ட்ல வருது. இது கேண்டிடேட் பத்தி பார்த்து அதெல்லாம் பண்ணி எல்லாமே வரல. சிட்டிங் எம்பியோடைய செயல்பாடு இதெல்லாம் பாதிப்பு அது மாதிரியாக ஒண்ணுமே இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க வரிசையா அந்த கருத்து கணிப்புல வரக்கூடிய இல்ல நீங்க மதுரை பாத்தீங்க. மதுரை மட்டும்தான் இது வரைக்கும் கொஞ்சம் பக்கிங் த ட்ரெண்ட் அப்படிங்கிற மாடல்ல வருது. மத்தபடி பாத்தீங்கன்னா அது கூட அவர் சொல்ற காரணம் கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அழகிரியா இருந்தா ஆக்சுவலா திமுக குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு. பட் நீங்க மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த அதிமுகவுக்கான ஒரு பெர்சன்டேஜ் தொடர்ந்து 38+. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அப் டவுன் காமிச்சுக்கிட்டே இருக்கு. திமுகவுக்கு அந்த ஒரு 30+-2-3 இருக்கு. மீதி யாரும் கேம்லயே இல்ல. அப்கோர்ஸ் நீங்க அது ஒரு 7-8 தேமுதிகவுக்கு இருக்கு. தேமுதிக எங்க போகுது அப்படிங்கறது பார்த்தோன்னா பாஜக 12%, தேமுதிக 7%, 20% கிட்டத்தட்ட அங்கே வந்துறாங்க. இந்த மற்றவர்கள் ஒரு பாதி பிரிச்சு வச்சனால அவங்க ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இல்லன்னு சொல்லிட முடியாது. அது இல்லன்னு இல்ல. அந்த 3 கார்னர் கான்டெஸ்ட் எப்பவுமே ஏடிஎம்கேக்கு தான் இந்த சமயத்துல ஒரு அட்வான்டேஜஸா இருக்கும். நண்பர்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய 7வது நாடாளுமன்ற தொகுதி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி. தலைநகர் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய தொகுதி. காங்கிரஸை சேர்ந்த திரு விஸ்வநாதனுடைய எம்பியாக இருக்கிறார். இப்போது மரகதம் குமரவேல் என்ற பெண்ணை அதிமுக நிறுத்தியிருக்கிறது. அந்த தொகுதியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 46 ஆகவும், திமுகவுக்கு 27 ஆகவும், காங்கிரசுக்கு தற்போது எம்பி இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு 8%, பாரதிய ஜனதாவுக்கு 7.2, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 6, பாமக 4, மதிமுக 1.8. பாமகவுக்கு ஒரு கடுமையான ஒரு பெல்ட் இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல அவருடைய வன்னியின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அங்க 4% வாக்கு இருக்கிறது. அதிமுகவுக்கு 46, திமுகவுக்கு 27. நான் திரு பெர்னாட் சாமிகிட்ட கேட்கிறேன், கடந்த முறை எங்க விஸ்வநாதன் ஜெயிச்சாலும் கூட வெறும் 13,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு. கடந்த முறை ஜெயிச்ச போது அவருடைய ஓட்டு வித்தியாசம் அவருக்கும் அடுத்தவங்களுக்கு 13,000 வித்தியாசம் தான். இந்த முறை அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 சிங்கிள் டிஜிட்ல அவங்களுடைய பெர்சன்டேஜ் காங்கிரஸ் பெர்சன்டேஜ் வந்துச்சு. அதிமுக வழக்கத்துக்கு 40% இருந்து ஒரு 46% பாக்குது. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. தொடர்ந்து அதே ட்ரெண்ட் தான் பிரதிபலித்து கொண்டு வருகின்றது. அதிமுகவினுடைய வெற்றி என்பது ஒரு கன்சிஸ்டன்டா இருக்கிறதா தான் பார்க்கிறோம். நண்பர்கள் சொன்னது போலவே ஒரு 39-40 எல்லாத்துக்குமே அது கொண்டே இருக்கின்றது. இதுல சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் இது 3வது இடத்துல வருது. இதுவரைக்கும் எந்த தொகுதியிலையும் காங்கிரஸ் நம்மளுக்கு 3 தொகுதியில வரல, 3வது இடத்துல வரல. இந்த தடவை 3வது இடத்துல வந்திருக்காங்க. ஆனா ஆளும் சிட்டிங் எம்பி அங்க இருக்கின்றது அப்படி இருந்தா கூட அதுல ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தையும் நம்ம பார்க்கின்றோம். அதே போல இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. 46-27 என்பது கிட்டத்தட்ட ஒரு 20% கூடி இருக்கின்ற காரணத்தினால இது ஒரு கட்டாயமாக ஒரு காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 சட்டசபை தொகுதியில காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்தில் 6மே அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஒன்னே தேமுதிகவும் 5 சட்டசபை தொகுதியில அதிமுக ஸ்வீப் எடுத்திருக்காங்க 2011. அப்படிங்கும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பாமகவுக்கு இவ்வளவு குறைவாக இருக்கிறதும் ஒரு விதத்துல ஆச்சரியமா இருக்கு. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கூட. நம்ம கடந்த முறை அதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த எல்லா கட்சிகளுமே குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியா ஜெயிச்சாங்க. பாமக மட்டும் 7க்கு 7மே இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. மக்கள் எந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வெறும் ஜாதி ஒரு ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நண்பர்களை இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது கரூர் நாடாளுமன்ற தொகுதி. தற்போதைய எம்பி தம்பித்துரை அதிமுக சேர்ந்தவர். அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு வழங்கி இருக்குது அதிமுக. தம்பித்துரை தான் மீண்டும் அதிமுக சார்பாக போட்டியிடார். அந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம் இப்போது என்னவா இருக்கிறது? அதிமுகவுக்கு ஆதரவாக 44%, திமுகவுக்கு ஆதரவாக 28%, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக 9.4%, மற்றவை 7%, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 6.6, காங்கிரஸ் கட்சிக்கு 5%. அதிமுக தற்போதைய எம்பியும் மீண்டும் போட்டியிடக்கூடிய தம்புத்துறை அதிமுகவுக்கு ஆதரவாக 44%, திமுகவுக்கு ஆதரவாக 28%, பாஜகவுக்கு ஆதரவாக 9.4%.
நான் பத்ரிட்ட கேட்கிறேன், இங்க தேமுதிகவையும் பாஜகவையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 6.6, பாஜக 9, கிட்டத்தட்ட ஒரு 15% அங்க இருக்கிறாங்க. இங்க கரூர் மாதிரியான ஒரு நடுவுல வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து கொங்கு மண்டலம் சேர்ந்து நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குமா? நம்ம இந்த கரூருங்கிறது அந்த பக்கம் ஒரு மாதிரி அது கொங்கு மண்டலத்தோட சேர்த்து தான், கொஞ்சம் திருச்சியும் கொஞ்சம் இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மற்றவைங்கிறது அதனாலதான் உங்களுக்கு ஒரு 7% வருது. அது எல்லாம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்ததுன்னா அவங்க ஒருவேளை வந்து ஒரு 15, 18, 20 கிட்டக்கு வரைக்கும் வரலாம். அப்படி இருந்தாலும் வந்து அது எல்லாம் சேர்த்தாலும் அது 3வது இடத்துலதான் இருக்கு. அதிமுக இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாவற்றையும் போல மதுரையை தவிர்த்து ஸ்வீப் ஈஸியா கடந்த முறையே கிட்டத்தட்ட ஒரு 44,000 ஓட்டு தேர்தல் ஜெயிச்சிருக்காரு தம்பிதுரை. சோ இந்த முறை கூட அவர் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனா தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கொங்கு மண்டல கட்சிகள் எல்லாம் சேர்ந்த கூட்டணி அமைச்சு அதுக்கு பிறகு ஏதாவது வருதா அப்படிங்கிறது அடுத்த கேண்டிடேட் பார்க்கணும். இதுல எனக்கு தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன பாக்குறேன், கேண்டிடேட்கள் அறிவிக்கிற மூலமா இதுல எவ்வளவு வித்தியாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்து தம்பிதுரை இங்க நிக்கிறாரு தெரியுது. இப்போ தெரிஞ்சுக்கிட்ட கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் உறுதியா தெரியும், ஏற்கனவே சிட்டிங் எம்பி தம்பிதுரை தான், இப்ப போட்டியிட போறோம் தம்பிதுரை தான். இப்ப எதிர இருக்கக்கூடிய கேண்டிடேட் மூலமா இதுல ஏதாவது ஒரு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். மார்ஜினலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னு வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாக இருப்பார்கள். தேசிய பிரச்சனைகள் என்ன, அப்ப வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா அந்த தேசிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பேசி அதை தீர்க்கக்கூடியது வந்து எந்த கட்சியாக இருக்கும் அப்படின்றதையும் மக்கள் கட்டாயமா பார்ப்பார்கள். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த தடவை வந்து ஏஐடிஎம்கேக்கு நிறைய அவங்க ஓட்டளிக்கிறத பார்க்கும் பொழுது இது ஒரு வலுவான சப்போர்ட்டை வந்து வருகின்ற யார் வந்து ஆட்சி அமைக்க போறாங்களோ அவங்களுக்கு இது வலுவான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த ஓட்டு வந்து பெரும்பாலாக காமிக்கின்றது. மத்திய அரசுல அதிமுக வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சப்போர்ட்டிவ் ரோல்ல ஒரு சிக்னிபிகன்ட் சப்போர்ட்டிவ் ரோல ஏஐடிஎம்கே பிளே பண்ணும். அருண் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம வந்து இதுல பார்த்த இந்த ஒட்டுமொத்தமா 8 நாடாளுமன்ற தொகுதியில ஒரு 3 வருஷம் அதிமுக அரசு முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து இந்த 3 வருஷம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓரளவு கூட இல்லையா? ஒரு எதிர வலுவான மாற்று ஆள் இல்லாதனால அதிமுக இந்த ஓட்டை தக்க வச்சிருக்கா, அல்லது அதிமுக அரசுடைய 3 ஆண்டு செயல்பாடுனால தக்க வச்சிருக்கா? நம்ம இன்னும் பல கேள்வி வச்சிருக்கோம், நம்ம வெளியிடாம. உங்களுடைய அந்த கேள்வியில வந்து அந்த அவுட்புட் உங்களுக்கு என்னவா தெரியுது? வெளியில எதிர எதுவுமே ஆளே இல்லாதனால இந்த கெயின் எடுக்கிறாங்களா, இல்ல அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் இந்த கெயினை கொடுத்திருக்கா? 3 விஷயம் சார். ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய கோபம், அவங்களுடைய அண்டர் பர்ஃபார்மன்ஸ், அது ஒரு மேஜர் இஷ்யூ. இங்க வந்து இந்த டைம் வந்து ஏஐடிஎம்கே பார்ட்டி வந்து டிண்ட் ரப் த வோட்டர்ஸ் இன் த ராங் சைட். எந்த விதத்திலயுமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இமோஷன் கொடுக்கல. எல்லாமே வந்து ஒரு விதத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருந்திருக்கு, எக்ஸப்ட் ஃபார் பவர் கட். அது கூட ஒரு சப்மிசிவ் இஷ்யூவா போயிடுச்சு. தேர்ட் இதுன்னு பார்த்தா கூட நிறைய சில பெரிய காவேரி அது அஃபிடவிட் வந்தது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இவங்க வந்து தே ஹவ் கார்னர்ட் வோட்டர் சப்போர்ட். அதுதான் இங்க. அது தேர்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆப்போசிஷன் ஓட் வந்து கண்ணாபின்னான்னு ஸ்பிளிட் ஆயிருக்கு. அண்ட் ஆப்போசிஷன் யாருமே வந்து ஸ்ட்ராங்கா இன்னும் வரல. நம்ம predict பண்ற மாதிரி ஒரு third formidable force வந்தா அந்த third formidable force won't be third, they might come second in race அப்படிங்கிற ஒரு situation தான் இப்ப இருக்கு. As it's been mentioned in the panel, clear winner வந்து இந்த race as of now is AIADMK. ஏன்னா அவங்க வந்து voters வந்து பாசிட்டிவா ஒரு ட்ரெண்ட் வச்சிட்டு இருக்காங்க அண்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கு ஸ்டேட்ல. இப்போதைக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட விஷயமா அதிமுக வந்து தேர்தலுடைய செயல்பாடுகளை மட்டுமல்ல தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு பெர்னாட் சுவாமி, திரு பத்ரிசேஷாத்ரி, திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி 3 பேருக்கு நன்றி. நம்மளே நாம முக்கியமான விஷயம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 8 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக அட்வான்டேஜ் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் வளர இருக்கின்றன. கூட்டணிகள் எதிரணியில் உருவாக திமுகவுடைய கூட்டணி எந்த வகையில் உறுதியாகிறது, பாஜகவுடைய கூட்டணி எந்த வகையில் உறுதியாகிறது பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக வேட்பாளர்கள் எந்தெந்த கட்சி வேட்பாளர்கள் யார் யார் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். வேட்பாளர்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 5% கூட சொல்ல முடியாது, ஒரு 2-3% நிச்சயமாக நல்ல வேட்பாளர் நிறுத்தப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு போட வேண்டும் பார்க்கிறோம். ஜாதி மதம் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதை தாண்டி தேசிய அளவில் யார் பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்கிறது நாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.